வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 8 மற்றும் 9 செப்டம்பர் மாசம் கரண்ட் அஃபேர்ஸ பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். ரவுட் நச்சா மற்றும் டாக்லா எந்த மாநிலத்தின் நடனம்? சத்தீஸ்கர். தாலோ மற்றும் கோஃப் எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. பதர் மற்றும் பாவாய் எந்த மாநிலத்தின் நடனம்? குஜராத். குக்கா மற்றும் பாக் எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பில்ஸ், டமரியா, தங்கா, மீனாஸ், பட்டேலியா, சாகாரியா, நைக்டா, நாயக்கா மற்றும் காத்தோடி. பகவான் தாஸ், எம் விஸ்வேஸ்வரய்யா, ஜவஹர்லால் நேரு 1955ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கராச்சாரியர், விவேக சூடாமணி, சௌந்தர்ய லகாரி, பஜகோவிந்தம், சிவானந்த லகாரி அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சங்கராச்சாரியாரை பின்பற்றவங்களை ஸ்மர்தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறைய ஜப்பான் நாட்டுல இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969 இருந்து 74 வரைக்கும் நிலுவையில இருந்துச்சு. இந்த 4வது ஐந்தாண்டு திட்டத்துல நாம 14 முக்கிய வங்கிகளை தேசியமயமாக்கினோம். பிற்படுத்த வகுப்பினரின் நிலைமைகளை விசாரிக்க ஆணையம் அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 340 சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் முதல் வெளியுறவு செயலாளர் KPS மீனன். சவார் கிளர்ச்சி 1766 இருந்து 1772 வரைக்கும் ராஜா ஜெகநாத் தலைமையில நடந்துச்சு. மேகாலயால கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை நூக்ரம், காசிஸ், சஜிபு ஜிரோபா. இன்னைக்கான திட்டம் தீன் தயாள் திவ்யங்ஜன் மறுவாழ்வு திட்டம். இந்த திட்டம் 2003ஆம் ஆண்டு சமூக நீதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெடின் MD மற்றும் CEO ஆக நியமிக்கப்பட்டவர் யார்? நொஹால் வோரா. போஷன் டிராக்கர் முயற்சிக்காக மின் ஆளுமைக்கான 2024 தேசிய விருதை வென்ற அமைச்சகம் எது? பெண்கள் மற்றும் குழந்தைகள். நேபாளத்தின் முதல் ஆரோக்கியமான நகரம் மற்றும் ஆசியாவின் 2வது ஆரோக்கியமான நகரம் எது? துலிகில். சோ இப்போ ஆசியாவுடைய முதல் ஆரோக்கிய நகரம் வந்துட்டு பாண்டா. பறவை காய்ச்சல் பரவியதாக எந்த இந்திய நகரம் தெரிவித்துள்ளது? பிப்லி நகரம் ஒடிசால இருக்கு. சீபோர்ட் திட்டத்தின் திட்ட இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார்? இந்த சீபர்ட் திட்டத்துடைய தலைமையகம் நியூடெல்லியில இருக்கு. இந்த திட்டத்துடைய இயக்குனர் வந்துட்டு ராஜேஷ் தங்கர். அலோக் சர்மா SPG உடைய தலைவர். ராகுல் ரஸ்கோத்ரா ITBP உடைய தலைவர். உபேந்திர திவேதி ராணுவ தளபதி. சதானந்த் வசந்த் NIA உடைய டைரக்டர் ஜெனரல். பியூஷ் ஆனந்த் NDRF உடைய டைரக்டர் ஜெனரல். விகாஸ் லக்காரா அசாம் ரைபிள்ஸ் உடைய தலைவர். தல்ஜித் சிங் சௌத்ரி BSF உடைய தலைவர். P சீனிவாசன் NSG உடைய தலைவர். சமீபத்தில் ஏவப்பட்ட அக்னி 4 பல்லஸ்டிக் ஏவுகணையை உருவாக்கிய அமைப்பு இது? DRDO. பொதுவா இந்தியால வந்துட்டு முக்கியமான ஏவுகணை எல்லாருமே DRDO தான் உருவாக்குவாங்க. அக்னி 4 இவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. சோ அக்னி 4 இப்ப ரீசெண்டா எங்க வச்சு சோதனை பண்ணிருக்காங்கன்னா ஒடிசால சாந்திபூர் அப்படிங்கிற இடத்துல சோதனை பண்ணிருக்காங்க. அக்னி 4 மொத்த தூரம் 4000 கிலோமீட்டர். அதாவது 4000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய இலக்கு கூட சரியா போய் தாக்கும். அக்னி 2 மொத்த நீளம் அதோடைய கெப்பாசிட்டி வந்துட்டு 3000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய இலக்கை போய் தாக்கும். அக்னி 2 ஏவுகணை எப்ப சோதனை பண்ணாங்கன்னா 2012. ரஷ்யா S-500 ஏவுகணை, சிர்கான் ஏவுகணை, அன்காரா A5 விண்வெளி ராக்கெட்டை சோதனை பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் நாடு ஷாகின் 3 ஏவுகணை, அபாபில் ஆயுத அமைப்பு ஃபட்டா 3 ஏவுகணை சோதனை பண்ணியிருக்காங்க. பிரான்ஸ் நாடு M5-1.3 நீண்ட தூரம் தாக்கும் ஏவுகணை சோதனை பண்ணியிருக்காங்க. இந்திய விமானப்படை சமர ஏவுகணை. துருக்கி நாடு கான் விமானம் ஏவுகணையை சோதனை பண்ணியிருக்காங்க. DRDO அப்படிங்கிற அமைப்பு ருத்ரம் 2 ஏவுகணை சோதனை பண்ணியிருக்காங்க. Su-30 MK1 போர் விமானத்திலிருந்து கௌரவம் சொல்லக்கூடிய வெடிகுண்ட சோதனை பண்ணியிருக்காங்க. 20வது ஹக்கம் கூட்டத்தில் பங்கேற்ற இந்திய ஆயுதப்படை எது? இந்திய கடலோர காவல் படை. சோ ஹக்கம் அப்படிங்கன்னா அதனுடைய முழு விரிவாக்கம் ஹெட்ஸ் ஆஃப் ஏசியன் கோஸ்ட் கார்டு ஏஜென்சிஸ் மீட்டிங். இந்திய கடலோர காவல் படை இருக்காங்களே அவங்களோட ஆசியால இருக்கக்கூடிய கடலோர காவல் படை எல்லாருமே கூடுற ஒரு மீட்டிங் தான் ஹக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹக்கம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது நிறுவனம் 2004ஆம் ஆண்டு ஜப்பான்ல தலைமையகம் வச்சு உருவாச்சு. இதனுடைய முதல் மாநாடு 2004 தான் நடந்துச்சு.
சோ இந்த ஹக்கும் அப்படிங்கிற மாநாடு இல்ல ஏஜென்சில மொத்தம் 23 நாடுகள் உறுப்பினராக இருக்காங்க, இன்க்ளூடிங் இந்தியாவும் இருக்காங்க. இந்திய கடலோர காவல் படை வந்துட்டு 1977 உருவாச்சு. சோ இந்திய கடலோர காவல் படை ருஸ்தம்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனால பரிந்துரைனால உருவாச்சு. நரேந்திர மோடி நாக்பூர்ல 108வது இந்திய அறிவியல் காங்கிரஸுக்கு தலைமை தாங்கியிருக்காங்க. பிரேசில் மற்றும் இந்திய நாடு 2+2 பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. SNOM மற்றும் INMS சொல்லக்கூடிய அமைப்பு மெகியன் 2024 கருத்தரங்கம் நடத்தியிருக்காங்க. எந்த நாள் சர்வதேச எழுத்தறிவு தினமாக அனுசரிக்கப்படுகிறது? செப்டம்பர் 8. இந்த வருஷத்துக்கான மைய கருத்து ப்ரொமோட்டிங் மல்டிலிங்குவல் எஜுகேஷன். சோ இந்த எழுத்தறிவு தினத்தை நம்ம 1967 ஆண்டுல இருந்து அனுசரிச்சு வந்துட்டு இருக்கோம். ஜூன் 25 சம்விதான் ஹத்யா திவாஸ். ஜூலை 22 இந்தியாவின் தேசிய கொடி தினம். ஜூலை 26 கார்கில் விஜய் திவாஸ். ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினம். ஆகஸ்ட் 1 உலக நுரையீரல் புற்றுநோய் தினம். ஆகஸ்ட் 1 தேசிய மலையேறும் நாள். ஆகஸ்ட் 9 உலக பழங்குடியினரின் சர்வதேச தினம். ஆகஸ்ட் 13 உலக உறுப்பு தான தினம். இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து ஒரு நாள் கடற்படை பயிற்சி நடத்தியது? இந்திய நாடும் பிரான்ஸ் நாடும் சேர்ந்துதான் இந்த கூட்டு பயிற்சி நடத்தியிருக்காங்க. இப்ப நடந்தது 21வது பதிப்பு. வீர் கார்டியன் மற்றும் ஷயோகைஜின் இந்தியா ஜப்பான் நாட்டுக்கும் நடக்கிற கூட்டு பயிற்சி. ஹரிமோ சக்தி மற்றும் முதாரா சக்தி இந்தியா மற்றும் மலேசியா. முன்னாள் ஆயுத்தயா இந்தியா தாய்லாந்து. சாதா தன்சிக் இந்தியா சவுதி அரேபியா. சமுத்திர லக்ஷ்மணா இந்தியா மலேசியா. மைத்ரி கூட்டு பயிற்சி இந்தியா தாய்லாந்து. மித்ர சக்தி இந்தியா இலங்கை. உல்ச்சி சுந்தர கேடயம் தென்கொரியா மற்றும் அமெரிக்கா. எந்த அமைச்சகம் கேல் உற்சவ் 2024 ஏற்பாடு செய்தது? தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம், அது கூட விளையாட்டுத்துறை அமைச்சகம் சேர்ந்துதான் இந்த கேல் உற்சவம் சொல்லக்கூடிய ஒரு பண்டிகை இல்ல ஒரு ஃபெஸ்டிவல் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சமூக நீதி அமைச்சகம் சிர்சக் திட்டம், ஸ்வர்ணிமா திட்டம், ராஷ்டிரிய வயஸ்ரீ யோஜனா. வீட்டு வசதி மற்றும் சமூக நீதி அமைச்சகம் நமஸ்தே திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பூமி அறிவியல் அமைச்சகம் ரிச்சர்ட் திட்டம். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம் சுப்ரீம் முயற்சி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சுகாதார அமைச்சகம் சக்ஷம் அப்புறம் பிரிப் திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சிறுபான்மையினர் அமைச்சகம் வந்துட்டு நாய சவேரா திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கல்வி அமைச்சகம் PM உஷா திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓல்டோய்னோ லென்காய் எரிமலை எங்க அமைந்துள்ளது? டான்சானியா.